Hello everyone, welcome to Sounders IAS Academy. Sounders IAS Academy na உங்களுக்கு first மைண்ட்ல ஞாபகம் வரக்கூடிய சீசர். இந்த இன்ஸ்டிடியூட் போனா சீசர் ரொம்ப நல்லா டீச் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா ஈஸியா புரியும், மேக்ஸ் புரியாதவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ Sounders IAS Academyல புதுசா ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. என்ன அப்படின்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் ப்ரோக்ராம், அதாவது நியூஸ் எஃப்எம் அப்படின்றது ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் 5 years யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லாம மத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிளியர் பண்ணக்கூடிய ரேஷியோ பார்த்தா ரொம்ப 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 குறைவா இருக்குங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க அனலைசிஸ் பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணோம். அவங்க எல்லாம் பெரும்பாலும் சொல்றது என்ன அப்படின்னா, சார் கரண்ட் அஃபேர்ஸ் தான் சார் எங்களுக்கு மேஜர் இஷ்யூவா இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய நார்த் இந்தியனுடைய யூடியூப் சேனல்ஸோ இல்ல கிளாஸஸோ நாங்க பாக்குறோம். அங்க எப்படி இருக்குன்னா அவங்க கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கு சார், பட் டெலிவரி பண்றது ஃபுல்லா இங்கிலீஷ்ல பண்றாங்க இல்ல ஹிந்தில பண்றாங்க சார். அதனால எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. அண்ட் தமிழ்நாட்டை சேர்ந்த சில இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் பண்றாங்க சார், பட் எங்களுக்கு போதுமான அளவுக்கு குவாலிட்டியா கிடைக்க மாட்டேங்குது சார். அவங்க ஏதோ கடமைக்குன்னு பண்ற மாதிரி இருக்கு, ஆனா எங்களுக்கு குவாலிட்டிக்கா வேணும். ஏன்னா நாங்க எங்களோட டைம் அங்க ஸ்பெண்ட் பண்றோம் சார். அப்ப குவாலிட்டியா இருந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா சார், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது சரி நீங்க இனிஷியேட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார், கொஞ்சம் எங்களுக்காக பண்ணுங்க, ஆஸ்பிரன்ஸ்க்காக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. சரி ஓகேங்க அப்படின்ற மாதிரி நாங்களும் சொல்லியிருந்தோம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நாங்க சொல்லியிருந்தோம். அதன் பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது பிறகு கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் பிளே பண்ணதா அப்படின்றத நாங்க செக் பண்ணி பார்த்தோம். அது வேரியஸ் எக்ஸாம்ஸ்ல நாங்க போய் செக் பண்ணி பார்த்தோம். அந்த மாதிரி பார்க்கும்போது யூபிஎஸ்சி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு லாஸ்ட் 5 years பிலிம்ஸோட என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிருக்காங்க நாங்க அனலைசிஸ் பண்ணோம். அதுல பண்ணும் பொழுது எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, இங்க பாருங்க, இங்க கொடுத்திருக்கக்கூடியது யூபிஎஸ்சியோட பிலிம்ஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்காங்க இல்லையா, அதுல சப்ஜெக்ட் வைஸா அதாவது எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது மாறி வந்திருக்கும். ஒவ்வொரு இடம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அதை நாங்க ஆவரேஜா போட்டிருக்கோம். அப்போ ஹிஸ்டரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், எக்கனாமி, என்விரான்மெண்ட் இந்த மாதிரி டாபிக்ல பாருங்க இவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்திருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி வந்திருக்கு நாங்க அதையும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். இப்ப எக்ஸாம்பிள் ஹிஸ்டரியில ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அந்த டாபிக் அந்த லாஸ்ட் 1 year 1.5 years கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு. நாட் ஒன்லி ஹிஸ்டரிங்க, எல்லா டாபிக் சப்ஜெக்ட்லயும் அப்படிதான் வந்திருக்காங்க. அப்போ ஸ்டாட்டிக் அவங்க பேஸா வச்சுக்கிறாங்க அண்ட் ரீசெண்ட் டேல கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்ததை வச்சு கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. சோ இது பிலிம்ஸ்ல. அதன் பிறகு இப்ப ரீசெண்டா யூபிஎஸ்சி நடத்தி இருக்கக்கூடிய பிலிம்ஸ் இருக்காங்களே 2023ல, அதுல பாருங்களேன் 20ல இருந்து 22 கொஸ்டின்ஸ் டைரக்டா கேட்டிருக்காங்க. அதை தாண்டி அப்ளைடா என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்கனாமி, ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப பிளே பண்ணிருக்காங்க ரோல். அதன் பிறகு பிலிம்ஸ் மட்டும் இல்லாம மெயின்ஸ்லயும் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. என்னன்னா இங்க பாருங்களேன் 2022ல ஓகேங்களா, நம்மளுடைய ஈஸ்டர்ன் கோஸ்ட் பார்ட் இருக்காங்க இல்லையா, அந்த பகுதியில ஒரு சைக்ளோன் ஹிட் பண்ணிச்சுங்க. மே மந்த்ல நடந்துச்சு. அந்த வருஷம் யூபிஎஸ்சி மெயின்ஸ் 2022 இருக்காங்களே செப்டம்பர்ல நடந்துச்சு. இதுல ஒரு 2-3 மாசம் தான் கேப் இருக்கு. மெயின்ஸ்ல அந்த சைக்ளோன் பத்தி क्वेश्चन கேட்டிருக்காங்க. பட் அந்த டைம்ல நிறைய அகாடமிஸ், இன்ஸ்டிடியூஷன், வெவ்வேறு விதமான யூடியூப் சேனல்ஸ்ல இத அனலைசிஸ் பண்ணாங்க. பட் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்தாங்கன்னா கேட்டா கிடையாது. அப்ப எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நாங்க உங்களுக்கு டெய்லி அனலைசிஸ்ல ஒரு 5 டாபிக்ஸ் எடுத்துப்போம். அத பிலிம்ஸ் பேஸ் பண்ணி நாட் ஒன்லி யூபிஎஸ்சிங்க, எஸ்எஸ்சி, பேங்கிங், இதை தாண்டி யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய சீரியஸ் 1 அண்ட் சீரியஸ் 2, சிஏபிஎஃப், ஐபி எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு பிலிம்ஸ்க்கு தனியா, மெயின்ஸ்க்கு தனியா கண்டென்ட் எல்லாம் கொடுக்கலாம் இருக்குங்க. சரியா? அண்ட் எடிட்டோரியலையும் சும்மா கடமைக்குன்னு பண்ணாம எல்லா எடிட்டோரியலையும் கொடுக்காம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் டீடைலா குவாலிட்டியா அனலைசிஸ் பண்ணி கொடுக்க போறேங்க. சோ மிஸ் பண்ணாம தவறாம பாருங்கம்மா. நன்றி, வணக்கம்.